மக்களே ஒரு க்ரூசர் பைக் வாங்கணும் அப்படின்னா நம்ம ராயல் என்ஃபீல்ட் பிராண்ட் போவோம், ஹோண்டா பிராண்ட் போவோம். ஏன்னா அந்த பிராண்ட்ஸ்ல நிறைய க்ரூசர்ஸ் இருக்கு. பட் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான ஸ்போர்ட்ஸ் க்ரூசர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு பிராண்ட்ல இப்படி ஒரு பைக் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கூட QJ மோட்டார்ஸ்ன்ற ஒரு பிராண்டோட SRV 300Sன்ற ஒரு மாடல் இருக்கு. இது ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் அர்பன் க்ரூசர்னு சொல்லலாம். 300cc V ட்வின்னோட கிடைக்கிற the only மோட்டார் சைக்கிள்னு இந்த மோட்டார் சைக்கிள் மட்டும்தான் சொல்லணும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பென்லி திருச்சி. இந்த பைக்கை வந்து பென்லி திருச்சி ஷோரூம்ல தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ். உங்களுக்கு பென்லி, மோட்டோமுனி, QJ, ஜோன்டஸ், கீவே இந்த பிராண்ட்ஸை பற்றி என்கொயரியில் டெஸ்ட் டே அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட காண்டாக்ட் லிங்க் ஸ்க்ரீனில் வரும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மகளே, இந்த QJ மோட்டார்ஸ்ன்ற பிராண்டை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் அந்த பிராண்டை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். QJ மோட்டார்ஸ் வந்து பென்லி பிராண்டால் அக்வயர் பண்ணப்பட்ட பிராண்ட். மோட்டோ வால்ட்னு ஒரு டிவிஷனுக்குள்ள வந்து 3 பிராண்ட்ஸ் இருக்கு. அதாவது இந்த QJ மோட்டார்ஸ், ஜோன்டஸ், மோட்டோமுரின்னு சொல்லி இந்த 3 பிராண்ட்ஸ் மோட்டோவால் டிவிஷனுக்குள்ள வரும். எல்லாமே பென்லி பிராண்டால் அக்வயர் பண்ணப்பட்ட பிராண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் ஒரு யூனிக்கான மோட்டார் சைக்கிள். ஏன் யூனிக்னு நான் சொல்றேன், இந்த டிசைன் பாருங்களேன், ஒரு மாதிரி இந்த ப்ராப்பர் பாபர் ஸ்டைல்னு சொல்லலாம், ஒரு ப்ராப்பர் க்ரூசர் ஸ்டைல்னு இருக்குன்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க, விண்ட்ஷீல்டு எதுவும் இல்லை, பட் இது வந்து மெட்டல். அண்ட் இண்டிகேட்டர் வந்து அந்த ரெட்ரோ ஸ்டைலில் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது LED அண்ட் ஹெட்லைட்டும் LED தான். இந்த ஹெட்லைட் வந்து எந்த பைக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது ஒரு ஃபேமஸான பைக், ஃபேமஸான பிராண்டும் கூட. அதில் இருக்க ஒரு ஸ்மால் மோட்டார் சைக்கிளோட ஹெட்லைட் இதே மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சென்டரில் வந்து QJ மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி பேட்ஜ் இருக்குது. இங்கே LED டியோரல் கிடைக்குது, நம்பர் பிளேட் ஹோல்டர், ஃப்ரண்ட்ல USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கோல்டில் ரெப்ரசென்ட் பண்ணாமல் சில்வரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாதிரி சட்டிலாக இருக்குது. இந்த ரெட் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதிலே வந்து பிளாக் கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ரெட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே, உங்ககிட்ட காமிக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். ஃப்ரண்ட் டயர்ஸோட இந்த விட்த் பாருங்களேன், நைஸ். ஃப்ரண்ட் டயர்ஸ் GST பிராண்ட்ல இருந்து போட்டிருக்காங்க. 120, 80, 16 inches வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் அலாய் வீல்ஸ்னால இது டியூப்லெஸ் டயர் தான், அதனால ஒரி பண்ண வேண்டியதில்லை. இந்த அலாய் வீலோட பேட்டர்ன் பார்க்க நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல 280mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒரு 300 போயிருக்கலாம்ல, 300mm அப்படின்னா 300cc அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் இந்த 280mmலேயே அவங்க போதுமான பிரேக்கிங்கை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. நான் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணும்போது நல்லா புஷ் பண்ணி ஓட்டும் போது அந்த பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து பெட்டராக இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் ரேஞ்சையும் கொடுக்குது. அண்ட் இதில் வந்து இன்னும் நிறைய ஸ்பெஷலான விஷயம் இருக்குது, அப்படி சொல்லிட்டு வரேன். இது வந்து QJோட SRV 300S. இதுக்கு முன்னாடி இந்த மாடல் இருந்துச்சு, அதுவும் V twin தான், பட் அது 300 தான். இப்போ நிறைய விஷயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த இன்ஜின் தான். V twin சொன்னால் இன்ஜினை பற்றி சொல்லணும்ல. இந்த 300cc செக்மெண்ட்டில் ஒரு V twin பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இன்ஜின் லே அவுட்லாம் இந்த சின்ன கியூபிக் கெப்பாசிட்டியில் பார்க்க முடியாது. ஹார்லி டேவிட்சன் பிராண்டில் போனோம் அப்படின்னா என்ட்ரி லெவல் V twin வந்து என்ன CC இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் அது கரெக்டானு சொல்கிறேன். ஸோ அது வாங்கும்போது பெரிய கியூபிக் கெப்பாசிட்டி இருந்தால் V twin வந்து ஒர்க் பண்ணுவாங்க நிறைய பிராண்ட்ஸ். பட் இங்கே QJ வந்து ஒரு ஸ்மாலர் கியூபிக் கெப்பாசிட்டியில் ஒரு V twin ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அல்டிமேட்டான விஷயம். 296cc V twin லிக்விட் கூலிங் சிஸ்டமோட வருது. 30.7 bhp 26 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்துருது. என்னதான் நம்ம V twin யோசிச்சாலும் மைலேஜை பத்தி கண்டிப்பா கான்ஷியஸா இருப்போம். இந்த பைக் வந்து அதிகபட்சமா ஒரு 25 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கணும் எதிர்பார்க்கப்படுது. நீங்க நல்ல எக்கனாமியா ஓட்டுனீங்க அப்படின்னா அதுக்கு மேல கொடுக்குமான்னு அது டவுட் தான். 27 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஏர் பாக்ஸ். இது வந்து ட்ரெடிஷனலா ஹார்லி டேவிட்சன் பைக்ஸ்ல தான் இப்படி பார்க்கவே முடியும். சொல்ல போனா இப்ப இருக்க எந்த க்ரூசர்லையும் இப்படி பார்க்க முடியல. ஏன்னா இந்த ஏர் பாக்ஸ் ஸ்ட்ரக்சர், இந்த V twin செட்டப்புக்கே இப்படி தான் வரும் லே அவுட், அதனால இப்படி பார்க்க முடியுது. SRVயோட பேட்ஜ் வந்து இந்த குரோம்ல பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த இன்ஜின்ல வந்து இப்போ பவரை வந்து கொஞ்சம் டியூனிங்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அர்பன் க்ரூசர்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்ஜின் டியூனிங் வந்து மிட் ரேஞ்சில் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. நோட்டுமே பயங்கரமாக இருக்கு. அண்ட் இந்த இன்ஜினை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன் இல்லையா, ஓவராலாக ரைட் பண்ணும்போது அந்த ரெஃபைன்மெண்ட் ரேஞ்சை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் அவுட்புட் எடுத்திருக்காங்க, இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் அவுட்புட் எடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து இப்படி இருக்கும், இந்த V, ஓகே, இந்த V, அதுக்கப்புறம் இந்த V இப்படி இருக்கும். என் கை வந்து பிளேஸ் ஆகலை. ஸோ இப்படி தான் அந்த லே அவுட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நைஸ். அண்ட் இந்த பைக்கில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் குவாலிட்டி. இந்த ஃபுட் பெக்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த அலுமினியம்ஸோட குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் வந்து பெட்டராகவே இருக்குது. அண்ட் ஃபார்வர்டில் இருக்குது, ஒரு ப்ராப்பர் க்ரூசருக்கான ப்ரப்போர்ஷன் சொல்லலாம். அண்ட் இங்கே பில்லியனுக்கும் இங்கே வருது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் ரைடர்ஸ்க்கு தான் இங்கே வரும். ஆனால் இது வந்து க்ரூசர்னால மாறி இருக்கு. எல்லாமே ரப்பர் ஃபுல் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி இஸ் குட். அண்ட் நீங்கள் இந்த எக்ஸாஸ்ட் என் கேனை பார்த்தீங்க அப்படின்னா 2 எண்டு கேன் இருக்கு. இதோட ஸ்ட்ரக்சருமே பார்க்க வித்தியாசமாக இருக்கு. ஒன்று ஒரே அளவில் இப்படி கொடுத்துருக்கணும், இப்படி இருக்கு எக்ஸாஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி வாங்கும்போது எக்ஸாஸ்ட் நோட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு.
எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஸ்டார்ட் பண்ணுறேன். இக்னிஷன் ஆன், ஸ்டார்ட். ஒரு மாதிரி இந்த க்ரூசர் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் இந்த நோட்டோட ரெஃபைன்மெண்ட்டை வச்சு சொல்கிறேன். ஒரு 4000 RPMக்கு மேலே அந்த பீட்டை ஃபீல் பண்ண முடியுது. அந்த ரெஃபைன்மெண்ட்டும் கேரி ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி இருக்குது சவுண்டில் சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி ரைட் குவாலிட்டியும் வந்து அந்த ரெஃபைன்மெண்ட் ரேஞ்சை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் பின்னாடி வந்து ட்வின் ஷாக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு இருக்கட்டும், ஹைவேல ரைட் பண்ணுறதுக்கு இருக்கட்டும், சாஃப்டான நேச்சரில் இருக்குது. பிகாஸ் இது ஒரு க்ரூசர். சாஃப்டாக இல்லைன்னா எப்படி? அண்ட் சீட் பார்த்தோன்னா 700 mm தான் சீட் ஹைட்டு. ஈஸியாக ஏற முடியும், ஈஸியாக இறங்க முடியும். பட் என்னன்னா பின்னாடி யாரும் உட்கார முடியாது. இது வந்து அந்த பாபர் ஸ்டைல், ஒரு ப்ராப்பர் க்ரூசர் ஸ்டைல். பாபர்ன்றது 50% தான், க்ரூசர்ன்றது 80% நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது சிங்கிள் சீட் செட்டப். சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பைக்கை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ராப் இருக்குது, ஓகே. நீங்கள் ரைடருக்குன்னு வரும்போது ரைடரோட சீட் கம்ஃபர்ட் சாஃப்டாக இருக்குது. ரெக்ஸின் வந்து பின்னாடி பார்த்தோன்னா ரெக்ஸினோட பேட்டர்ன் மாறுது. பட் இங்கே வந்து ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக குஷனபுளாக இருக்குது. ஏன்னா அந்த அந்த கம்ஃபர்ட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்றது மெயின் மோட்டோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அண்ட் டேங்க் பார்த்தோன்னா ஹார்லி டேவிட்சனில் வந்து இந்த 800 ccஸில் பார்த்த மாதிரி அப்படியே லிட்டரலாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு மினி வெர்ஷன். நான் வந்து அதை கம்பேர் பண்ணல. அதே மாதிரி இருக்கே இந்த ஒரு 4.4 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இப்படி ஒரு மோட்டார் சைக்கிள் நம்ம கிடைக்குதுன்றது தான். 13.5 லிட்டர்ஸ் கிடைக்குது, நல்ல டேங்க் கெப்பாசிட்டி. பட் மைலேஜ் நான் சொன்ன மாதிரி அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் எடுக்க முடியும். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா ஒரு 140 வரைக்கும் நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். நார்மல் க்ரூசிங் வந்து 120 சாலிடாக க்ரூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இந்த பைக்கோட வெயிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 164 கிலோகிராம் தான் வெயிட். அதனால் ரொம்ப ஈஸியாக இப்படி தூக்கலாம், இப்படி நகட்டலாம், ஓட்டலாம், போகலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டான ஒரு மோட்டார் சைக்கிள். ரொம்ப லைட் வெயிட் கிடையாது, கொஞ்சம். ஸோ 164 கிலோகிராம்ன்றது தான் ஒரு அல்டிமேட்டான பாட்டை நான் பார்க்குறேன். பிரேக் அண்ட் கிளச் லீவர் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. பட் பிரேக் மட்டும் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க, கிளச் அட்ஜஸ்டபிளாக கொடுக்கல. அதையும் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அதே மாதிரி பார் எண்ட் வந்துடுது. த்ராட்டிலோட கிரிப்பு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்ட் பாட்டில் இருக்குது. ஆனால் அதே மாதிரி கீ பார்த்தோன்னா இந்த பைக்கோட கீஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த நைஃப் கீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஆனால் அதே மாதிரி இக்னிஷன் செட்லாம் ரொம்ப நார்மல் தான். ஸ்விட்சஸும் வந்து அதில் இலுமினேஷன்லாம் வரும். டில் ஸ்விட்சை சுற்றி லைட்லாம் எரியும், பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த டெயில் போர்ஷனை பற்றி பேசணும். இது ஒரு க்ரூசர்னு சொல்லிட்டேன். அந்த க்ரூசர் ஃபீலை கிரியேட் பண்ணும் இல்லையா? இந்த டெயில் லேம்ப் வந்து பின்னாடி வெர்டிக்கலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸை தனியாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட் ஹோல்டரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ஹார்லி டேவிட்சனோட 800 வந்து ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது. பின்னாடி டயர்ஸ் வந்து 150 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல் கிடைக்குது. அண்ட் பின்னாடி வந்து 240 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது. பட் QJ மோட்டார்ஸோட கேலிபர்ஸ் தான் ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டயர்ஸ் வந்து பின்னாடி நல்லா வைடாக இருக்குது. பிகாஸ் 300 ccக்கு இப்படி ஒரு டயர் செட்டப் இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம்னா இதில் செயின் டிரைவ் இருக்குது. செயின் டிரைவ் கொடுத்தது ஸ்பெஷலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கீவேல வந்து இதே மாடல் இதே கியூபிக் கெப்பாசிட்டியில் பென்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது. ஸோ அதில் வந்து பெல்ட் டிரைவ் வரும். பெல்ட் டிரைவ் வந்து கொஞ்சம் அந்த ரைடர் கனெக்டடாக இருக்காது. செயின் வந்து கொஞ்சம் ரைடர் கனெக்டடாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதனால் அது வேறு. ஸோ அந்த விஷயத்தை தான் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிள் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்னு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பைக்கில் ஏறணும்னா எந்த எஃபோர்ட்டுமே போட வேண்டியதில்லை, எங்கேயுமே தட்டாதுங்க. பிகாஸ் இது வந்து கீழே இருக்குது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ஈஸியாக ஏற முடியும். ஒரு மாதிரி ஈஸி ஆக்சசபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உட்காந்தோம் அப்படின்னா ஒரு போல்டான ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு கம்பீரமான ஒரு தோரணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நீங்கள் பாருங்கள், க்ரூசருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுட் பெக்ஸுமே இங்கே பொசிஷன் ஆகுது. இப்படி காலை வச்சுட்டு ஹேண்டில் பார் வந்து இந்த பைக்கில் ஒரு சூப்பரான விஷயம். பிகாஸ் அப்ரைட் பண்ணி டுவர்ட்ஸ் த ரைடர் ஆக்கியிருக்காங்க இப்படி ஒரு மாதிரி. ஸோ அதனால் அந்த ஒரு ப்ராப்பர் க்ரூசருக்கான ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இந்த 164 கிலோகிராம் வெயிட்ன்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் காலை வச்சு நாட்டிட்டு இருக்கேன். இது ஓரளவுக்கு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் தான். ஸோ அதனால் இந்த ஹேண்டில் பாரோட பொசிஷன், இந்த ஸ்பெஷலான விஷயம் சொன்னது காரணம் நான் எஃபோர்ட் போட்டு பிடிக்கல. நான் வந்து உட்காந்துட்டு நான் கையை அப்படி தூக்குனாலே என் கை ஹேண்டில் பாருக்கு தான் போகுது. ஸோ அதனால இது வந்து எந்த எஃபோர்ட்டுமே போடல. அதனால ஈஸி டு ரைடாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இங்கே ஃபுட் பெக்ஸ் நல்லா ரிலாக்ஸ்டாக முன்னாடி வச்சுட்டு இப்படி ஹைவேல அகெயின்ஸ்ட் த விண்டில் வந்து அப்படியே ஹெல்மெட் போட்டு நம்ம க்ரூஸ் பண்ணும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல். ஆனால் அதே மாதிரி நீங்கள் டேங்க்ல பார்க்கலாம். ஆனால் இப்போ கிளஸ்டரையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோட பொசிஷன் நல்லா இருக்குது. டிஜிட்டல் தான், பட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் வருது. கால் நோட்டிஃபிகேஷன், SMS நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது போக அந்த பேசிக்கான ரீடவுட்ஸ் எல்லாம் கிடைக்குது. நீங்கள் ஹைட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரி பண்ண வேண்டியதே இல்லை. இங்கே பாருங்க, ஏன்னா 700 mm தானே, ரொம்ப லோ. அதனால ஒரு ஈஸ்ட் டு ரைட் மோட்டார் சைக்கிள் கண்டிப்பாக சொல்லலாம். வைப்ரேஷனும் உங்களுக்கு ஒரு 4000 RPM மேலே இருக்க தான் செய்யும். பிகாஸ் இது ஒரு V12னா வைப்ரேஷன் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. இது ஒரு க்ரூசர், அதாவது லாங் ஸ்டோக் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அதனால அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. QJ மோட்டார்ஸோட SRV 300 பற்றி சொல்லணும் அப்படின்னா,
ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்போர்ட்ஸ் அர்பன் க்ரூசர்ன்றதை வந்து நான் உட்காந்து ரைட் பண்ணப்ப ஃபீல் பண்ணேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மகளே, QJ மோட்டார்ஸோட SRV 300S பத்தி பார்த்தோம். பட் பிரைஸ் பார்க்கணும்ல. எக்ஸோரூம் பிரைஸ் 3,29,000 வருது. அதுவே ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு 4,20,000 கிட்ட வருது. 4,20,000 ஒரு மினி ஹார்லி டேவிட்சன் மாதிரியே ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னா இந்த மோட்டார் சைக்கிள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா அதே மாதிரி எனக்கு ஒரு க்ரூசர் தான் வேணும், பட் அதுல வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மோட்டார் சைக்கிள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்ல எனக்கு க்ரூசர் தான் வேணும், ஆனா ட்வின் சிலிண்டர்ல வேணும், அண்ட் அதே மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கணும்னாலும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த 3 அப்ளிகேஷன் ஆஃப் பர்சன்ஸ்க்கு வந்து இந்த பைக் சூட்டபுளா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு பென்லி பைக்ஸை பத்தி இல்ல QJ மோட்டோமுனி பைக்ஸை பத்தி என்கொயரி அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பென்லி திருச்சி, கோயம்புத்தூர் அந்த ஷோரூம்ஸை நீங்க கான்டாக்ட் பண்ணா உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் நம்ம ஸ்க்ரீன்ல இருக்கும். ஓவராலா இந்த மோட்டார் சைக்கிளோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிசைன் நல்ல ஒரு ப்ராப்பர் அர்பன் க்ரூசர் ஸ்டைல்ல இருக்கு, ஒரு மினி ஹார்லி டேவிட்சன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸும் ஓரளவுக்கு டீசென்டான ஹார்ட்வேர்ஸ் லோட் பண்ணிருக்காங்க. V-twin ஒரு ஸ்பெஷலான விஷயம். அண்ட் ஓவரால் ரைட் குவாலிட்டியும் வந்து அந்த ரெஃபைன்மெண்ட் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம ப்ரோஸ்க்குள்ள எடுத்துட்டு வந்துடலாம். கான்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நெட்வொர்க்கை தான் நிறைய பேர் யோசிப்போம். இப்போ இந்த பைக்ஸுக்கு சர்வீஸ் எங்கெங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் சென்னை 4 லொகேஷன்ல QJ, மோட்டோமுர்னி, ஜோன்டஸ், கீவே, பென்லி இந்த எல்லா பிராண்டோட பைக்ஸையும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்வீஸ் சென்டர்ஸை பற்றி கொரினாலும் அவங்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சர்வீஸ் நெட்வொர்க் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குது. பட் நீங்கள் அதை நியர்பை இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட கருத்து. ஆனால் அதே மாதிரி பிராண்ட் ரீச்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலு. அது இன்னும் வந்து நிறைய பேருக்கு தெரிய வர மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி V-twinனால இந்த பைக்கோட காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் லெவலில் இருக்குது கொஞ்சம். பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் அதாவது 300cc செக்மெண்ட்டில் V-twin ட்வின்ன்றதே வந்து ரேராக இருக்குது. இதில் V-twinனா கொண்டு வந்தனால தான் அந்த 4 lakh பட்ஜெட்டுக்கு போகுது அப்படின்றது தான் எங்களோட கருத்து. ஓவராலாக QJ மோட்டார்ஸோட SRV 300S பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கருத்துக்களை நான் ஷேர் பண்ணிட்டேன். எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறேன்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.